சார் பெண்டிங் சலான்ஸ் நோ ஹாஸ்பிட்டல் அம்மா எங்கடா போறீங்க நீங்களா? ஓய்யோ இங்கே பாருங்க கிளைமேட்டை, இது ஃபுல்லாக வெறும் கப்புள்ஸ். அப்புறம் தான் வெறிய ஆடு பிடிச்சிட்டேன். ஹே ஃபேமா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இது பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி டு லடாக் ட்ரிப்போட டே 9. எனக்கு இந்த டேட்டு குழம்பிகிட்டே இருக்குங்க, அதனால் எபிசோட மாற்றிடலாமா அப்படின்னு தோணுது. இப்போ எங்கடா கிளம்பிட்டேன் அப்படின்னா, நம்ம ஹைதராபாத்தில் நேற்று எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். நைட்டு ஒரே மஜாவாக இருந்துச்சு. நைட் லைஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட் லைஃப் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருவாங்க, செம்ம என்ஜாய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சார்மினார்னு ஒரு டெம்பிள், எப்படின்னா நம்ம தாஜ்மஹால் மட்டும் இங்கே ஒன்று, அதையும் விசிட் பண்ணி பார்த்துருந்தோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போய்ட்டு அந்த வீடியோலாம் போய் பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பார்த்துட்டு வாங்க, முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்கேன். இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைதராபாத்லேருந்து கிளம்பிட்டோம். ஹைதராபாத்லேருந்து நம்ம இப்போ நாக்பூர் போகிறோம். நாக்பூர் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கன் ஆல் வச்சுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். நாக்பூரில் பார்த்தீங்கன்னா பானிபூரி ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் பானிபூரி சாப்பிட்லாம். நான் பானிபூரியே சாப்பிட மாட்டேன் இந்த வடக்கன் ஸ்டோர்லனால. சரி நாக்பூரில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் நம்ம நாக்பூரில் போய்ட்டு சாப்பிடுவோம். சரி ஃபேமே வாங்க, மோட்டோ லெவலில் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம கிளம்பிட்டோம். அது பார்த்தீங்கன்னா விளாகிங் பேசிகிட்டு இருக்கு. இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேப்பில் பார்த்ததுக்கு 503 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. 503 தமிழ்நாடு. கோயிங் டு டெல்லி. பையா பாய். சரி பாய். அவ்வளோதான், நாங்கள் பார்த்தோம் ஹைதராபாத்லேருந்து கிளம்பிட்டோம். அந்த இருக்கு பாருங்க பேலஸு, அந்த இருக்கா பேலஸு, போட் ரைடு, அந்த இருக்கு பாருங்க அம்பேத்கர் ஸ்டால. இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது பாருங்க. இதான் நைட்டு நாங்கள் வந்தோம். நைட்டு போயிட்டு பாருங்கள், கலர் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. நைட்டுக்கு பகலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபுல்லாக வெறும் கப்புள்ஸ். வெறி ஆயிடுச்சு. அப்புறம் தான் வெறியாயிட்டு ஆடு பிடிச்சிட்டேன். அது பார்த்தீங்கன்னா வீடியோ அதில் இருக்குது, போயிட்டு பறக்காமல் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இந்த வெறி ஆயிடுச்சு, அதான் கடுப்பாயிட்டு. அதனால் நம்மளும் ஜாலியாக சுற்றணும் ஹைதராபாத்தை. இந்த ஃபீல்டாக அந்த புறா பறக்குது வேறு. ஐயோ இந்த ஃபுட்டு ஃபீடிங் கொடுக்குறாங்க பைத்தியம். அது பாட்டு போயிட்டுருக்கு ஹைதராபாத்தில், அதான் ஃபேமஸ்ஸு. அது ரோட்டை பார்க்காம இங்கிட்டு பார்க்காம இந்த சைடு மட்டுமே பார்த்துட்டு போயிட்டுருக்கு. நேற்று செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நேற்று விளாக் பார்க்கலன்னா மறக்காம பார்த்துருவாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. நம்ம இந்தியா ஃப்ளாக் பறக்குது பாருங்க, அந்த அவ்வளோ பெருசாக. எல்லாரோட ஸ்டாச்சு குட்டியாக இருக்குங்க. அம்பேத்கரோட ஸ்டாச்சு மட்டும் அவ்வளோ பெருசு. இங்கே இருங்க, இவங்கெல்லாம் யாருன்னே தெரியல. இங்கெல்லாம் குட்டி ஸ்டாச்சுவா, அது 175 ஃபீட்டும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து அது மட்டும்தாங்க தெரியுது ஹைதராபாத்லே. அப்பா சரி, அப்படியே நான் பைக் ஓட்ட ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிக்கணும். வயிற்ற வலிக்க ஆரம்பிச்சிட்டு, என்னடா எல்லா வீடியோலையும் வயிற்ற வலிக்க ஆரம்பிச்சிட்டு சொல்லாதீங்க. எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால வயிற்று ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிட்டு. நாங்கள் ஏதாச்சும் ஃபஸ்ட்டு சாப்பாடு கடை இருந்துச்சுன்னா நின்று சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணும். நாங்கள் ஹரியை மிஸ் பண்ணிட்டேன். அங்கேருந்து கிளம்புறப்ப 480 கிலோமீட்டர் காமிச்சா, இங்கே இருக்க இப்போ 548 கிலோமீட்டர் காமிக்குது. மாற்றி கூகுள் மேப்பே நம்பக்கூடாது இருக்குது. அங்கே பெட்ரோல் போட போகுது. இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் தான் குறைச்சிருக்கு. 2 பேரும் அங்கே ஒன்றா டேங்க் ஃபில் பண்ணோமா, ஒரே ஒரு பாயிண்ட் குறைச்சிருக்கு. அதுக்கு ட்ரை ஆக போதான், பெட்ரோலில் சுத்தரா ட்ரை ஆக போகுது அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப வேண்டியதான். சரி, எங்கள் அம்மா சாப்பாடு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஒரு மாட்டம் கஷ்டமாக இருக்குது. அங்கே இருக்கிறப்ப அப்பா சாப்பாடு சமைச்சு விடுன்னு சொல்லிட்டு இருப்பேன். சாப்பிட மாட்டேன். சாப்பாடை வச்சுட்டு போயிட்டு ஹோட்டலில் இருப்பேன், அம்மா சமைச்சு வச்சாலும். இப்போ தோசைக்கு உட்காரோம், தோசைக்கு வெறும் தேங்காய் சட்னி, அதுவும் தாளிக்கவும் இல்லை, அப்படியே பச்சை சட்னி. அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ சட்னி வச்சாங்க, சாம்பார்லாம் இல்லையா. இங்கே இந்த நிலமைனா தெலுங்கானாவிலேயே இன்னும் உள்ளே போயிட்டோம்னா அவ்வளோதான், ஒன்றுமே இருக்காது. இருக்குது மேகி மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ என்ன ஆக போகிறேன்னு எனக்கு தெரில. ஹாய், ஹவ் ஆர் யூ? நேம் நிதின். ஓகே. சாய்த்திரன். ஓகே. வி ஆர் கோயிங். எங்கே போகிறீங்க? சேகுண்டா எங்கே மாப்பிள்ள இருக்கு? எங்கே இருக்கு கேஸா? ஓகே. சரி பாய். சரி மாப்பிள்ள, பாய். அவ்வளோதாங்க. நான் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டருங்க. 560 கிலோமீட்டரில் 160. பாய் மாப்பிள்ளைங்களா, மாப்பிள்ளைங்க பாய் காமிச்சிச்சு. 560 கிலோமீட்டரில் 160 கிலோமீட்டர் வந்திருக்கோம். கரெக்டான 400 கிலோமீட்டர் இருக்குது. எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னா 6 மணிக்கு 6:15 போய்ட்டு ரீச் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம இருட்டிடுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்ம ரூம் எடுத்துடலாம். போகலாம். பெண்டிங் சலான்ஸ் சார். பெண்டிங் சலான்ஸ்
நோ 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 No? ஆ இல்லை தேங்க்யூ சார். ஐயோ பெண்டிங் செல்லான்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நம்மள்ட்ட தான் கேஸே இல்லையா, வண்டி மேலே எந்த கேஸுமே இல்லையா, அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான். அப்பா ஆமாம், இப்போ தான் ஒரு டோல்கேட்டை சார்ந்தேன். இது என்ன இவ்வளோ வேகமாக போகுது? கண்டிப்பாக பாருங்களேன், நாக்பூர் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு வண்டி வேலை வச்சிடும், அந்த வண்டி ஏதாச்சும் ஒரு வேலை வச்சிடும் கண்டிப்பாக தெரியும். இவ்வளோ வேகமாக திருப்பி போனால் அப்புறம் வண்டி வேலை வைக்காமல் என்ன பண்ணுவோம்? ரோட் சைடில் வேலை நடந்துகிட்டு இருக்கு, அந்த புல்லை கட் பண்ணுற வேலை ஃபுல்லாகவே. அது அங்கேருந்து ஃபுல்லாகவே இது மட்டும் தான் நடந்துகிட்ருக்கு. ஐயோ இடையில ஒரு ஆக்சிடெண்ட்டு, அப்படியே லாரியோடு அப்படியே எரிஞ்சு இருந்தாங்க. அப்படியே லாரி ஃபுல்லாக எரிஞ்சு அப்படியே ஃபுல்லாக எரிஞ்சிட்டாங்க. அப்படியே லாரியில் உள்ளே இருந்துச்சு ஆள். பார்த்தோன்னே ஒரு மாட்டம் வெக்ஸ் ஆகிடுச்சு. அதெல்லாம் காமிச்சோம்னா ஒரு மாட்டம் என்ன வீடியோ எடுக்கல. ரோட் சைடு அந்தண்ட சைடில் ஃபுல்லாக செம்ம டிராஃபிக். என்னாச்சுன்னு பார்த்தா எக்கிட்டு பார்க்குறோம், அது மாட்டம் ஆகிடுச்சு. ஒரு மாட்டான்ப்பா. இங்கே வண்டி நிப்பாட்டி சாப்பிட்றாங்க. சேர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க காரில் போட்டு. ஃபுல்லாக ஒர்க் நடந்துகிட்ருக்கனால ஒத்த சைடில் மட்டும் விட்ருக்காங்க. அப்பா நான் பூந்து போயிட்டுருக்க வேண்டியதுதான். சரி நான் அப்படியே போக அப்படியே என்னென்ன நடக்குதுன்றதை கண்டினியூ பண்ணுறேன். அடித்து எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு போயிட்டுருக்கேன். கை மாரி சரியான ரோடுங்க, சூப்பர் ரோடு. அழுத்தி பிடிக்கணும் தான் தோணுது, பொறுமையாக போக தோணலை. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, செமையாக இருக்கா? வாழ்நாளில் ஒரு நாள் வச்சு லடாக் போகணும். லடாக் போகிறது செம ஜாலி தான், பட் இருந்தாலும் சூத்தரிச்சல் தான், தாங்க முடியல. அப்பா வலிடா வலி, ஒட்டுவே படப்பில்ல. டெய்லியும் ஒரு 250 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் அடிச்சுட்டு இருந்தோமா, இன்றைக்கி 600 கிலோமீட்டர்னோடனே கையெல்லாம் வாங்குது, ஒத்த சைடாக அப்படியே இழுக்குது. நிற்கவும் இல்லையா, நான் ஸ்டாப்பாக அடிச்சுட்டு இருக்கனால தான் கொஞ்சம் பெயினாக இருக்குது பேக்கிலலாம். சரி நான் அப்படியே போக பேசுகிறேன் எல்லாத்தையும். 100 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு 3 பாயிண்ட் இருக்குங்க பெட்ரோலு. சரி அவ்வளோதான், நம்ம பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பிட்டோம். இன்னும் கரெக்டாக 250 கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து நாக்பூர். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஸ்டே பண்ணிவிடுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா 250 போக முடியாதுன்னு நினைக்கிறேன், இருட்டாயிடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே போயிட்டிங்கன்னா டிராஃபிக்காக இருக்குமா. முடிஞ்ச அளவு ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கோம், முடிஞ்ச அளவு போயிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரோடு பொலியாக இருக்குது, அடித்து பிரிச்சுட்டு போயிட்டுருக்கலாம் ரோடு. ஆனால் பட் ஸ்பீடு எடுக்கிறது எனக்கு ஏதோ ரிஸ்க்குன்னு தோணுது, அதனால தான் நான் பொறுமையாக போயிட்டுருக்கேன். அது எங்கே போணுச்சுன்னே தெரியல, எங்கேயாச்சும் போய் நிற்கும். நான் அது பின்னாடியே லேட்டாக போய் நிற்பேன். எப்பயுமே நீங்களும் ட்ரிப்பு போகிறப்ப அவசரப்பட்ட ஸ்பீடாக போகாதீங்க, ஹரி போக மாட்டோம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இப்போ நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டேன், சாப்பிட்லன்னா சாப்பிட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? நான் பார்ப்பேன் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு. ஏதோ இங்கே கோட்டை இருக்குது, கோட்டை ஆள் அடைஞ்சதாக இருக்குது, உள்ளே போக முடியாது இருக்குது. இங்கே இருங்க, நியூஸ் சேனலு. செம்ம கிளைமேட்டு. ஆனால் ரோடு நல்லாவே இல்லை. இப்போது இன்னொட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அடிச்சு பிரிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ அப்படியே ரோடு என்னமோ நம்ம ஊருக்குள்ளே போகிற ரோடு மட்டும் ஆகிட்டு அப்படியே கரடு முரடாகிட்டு தூக்கி போடுது. அது நம்ம சாக்காப்ஸ் வேறு ஃபோர்க்கு வேறு சரியில்லையா, அதுக்கு தம்முன்னு தூக்கி போடுது. அப்பா வயிற்ற வலிக்க ஆரம்பிச்சுட்டு வருஷம் சாப்பிட்ணும். ஹரி எங்கே போய்ட்டுருக்கு, என்ன கதைன்னே தெரியலையே. என்னாச்சு? வாட்? ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன்? ஓகே. I am going to Ladakh. YouTube channel. Yes. डल गई ये लगा उसको. Dress. Cloth. Luggage. Cloth. जा. ஷோயோ கீழே விழுந்துட்டாங்க. அப்பா நெஞ்செல்லாம் அடைச்சிட்டு. தமிழ்நாடு. கோயிங் டு லடாக். 1 month. ஓகே பாய். நோ பாய், தேங்க்யூ. அப்பா செத்த நேரத்துக்குள்ளே பாதி உயிரே எனக்கு போயிட்டு வந்துட்டு. அவங்க யார் பேசுறது எப்போதுமே ஒன்றுமே புரியல. அவர் பாட்டுக்கு வந்து விட்டு விழுந்துட்டாரு. நல்ல வேலை எல்லாருமே யூகோ அப்படின்ட்டாங்க, எல்லோரும் போக சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம மேலே தப்பு கிடையாது, நம்ம மேலே திருப்பேன், என் மேலே தப்பே கிடையாது. அதனால தான் நின்றுட்டேன் நான். எப்படின்னா நான் அப்படி கிராஸ் பண்ணுறேன், அவங்க வந்து என் பின்னாடி ஆக்கில் வந்து விட்டு விழுந்துட்டாங்க.
ஐயோ ஃபர்ஸ்ட் ஏப்பா ஒரு மாட்டை வெக்ஸ் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போகலான்னு தான் பார்த்தேன். யூ நோ 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 யூ கோ அப்படின்றாங்க. ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் சென்ட் அப்படின்றேன். அவங்க பேசுறது ஒன்றும் புரியலை. சரி நமக்கு தெரிஞ்சதில் அப்படியே பேசுனேன்னா இல்லை நோ 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 யூ கோ நோ ப்ராப்ளம் இட்ஸ் ஓகே யூ நோ யுவர் ப்ராப்ளம் அவர் ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க ஒருத்தவங்க இங்கிலீஷில் பேசினார், ஒருத்தவங்க மட்டும் இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சு. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். அப்பா நல்ல ஆக்சிடெண்ட்டுங்க, நல்லா போய்ட்டு விழுந்துட்டாரு. மனசு கேட்கல தான் திருப்பி போகிறதுக்கு. ஆனாலும் அவங்க போவானான்றாங்க, நோ ப்ராப்ளம் அப்படின்றாங்க, போ சொல்கிறாங்க. ஐயோ நெஞ்செல்லாம் படப்படம் நடிச்சிட்டு. அவர் நல்லா தாங்க வந்துகிட்டு இருந்தார், திடீர்னு வந்து விட்டுட்டார். நல்ல வேலை நம்ம கீழே விழுவல. எல்லோரும் வந்து உனக்கு நோ யூ ஸ்க்ராச்சஸ் அப்படின்னாங்க. இல்லை நோ அப்படின்ட்டேன். அப்படின்னா சரி நீங்கள் கிளம்புங்க நிற்க வேணாம் அப்படின்னாங்க ஒருத்தவங்க. அந்த பெருசாக ஒரு அண்ணா வந்தாங்க, ஹைட்டாக, அவங்க தான் கொஞ்சம் பெரிய அளவு இருக்குது. அந்த அண்ணா வந்து சொன்னாங்க நோ யூ கோ அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம கிளம்பிட்டோம். ஐயோ ஹரியை வேற காணுங்க. நானும் ரொம்ப நேரம் போயிட்டேன். ஹரி ஐயோ அவ்வளோ நேரம் பின்னாடியே போயிட்டுருக்கேன், ஆளே காணுங்க, எங்கே போணுச்சுன்னே தெரில. ஐயோ ஒரு மாட்டை வெக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வந்துட்டு இருந்தவரை திடீர்னு வந்து விட்டு விழுந்துட்டாருங்க. ஆள் நல்லா ஏதோ ஒர்க் போயிட்டு வந்திருக்காரு, நல்லா ட்ரெஸ் எல்லாம் கோட்டிங்காக போட்டிருந்தாரு. ஒரு மாட்டம் மனசு கஷ்டமாயிட்டு. நான் போகிறேன்னு தான் சொன்னேன், ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் நான் சென்று போகிறேன் அப்படின்னா நோ யுவர் ப்ராப்ளம் இஸ் அவர் என்னமோ இங்கிலீஷில் சொன்னாங்க. உன் மேலே மிஸ்டேக் இல்லை, அவர் மேலே தான் மிஸ்டேக்கு அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல இட்ஸ் ஓகே நான் போகிறேன் அப்படின்னா நோ நீ கோ ட்ரிப் கண்டினியூ அப்படின்ட்டாங்க. நல்ல மனுஷங்க. நேரம் வேறு ஒருத்தனை பிடிச்சி அடித்தாலும் அடிச்சுருந்துருப்பாங்க. ஆனால் நம்ம மேலே தப்பு இல்லை, அதனால தான் போக சொல்லிட்டாங்க. நோ யூ கோ அப்படின்ட்டாங்க. சரி நான் அப்படியே போக எனக்கு என்ன பிளாக் பண்ணுற மைண்ட் போயிட்டு அவ்வளோதான்ப்பா. ஒரு மாட்டம் கஷ்டமாக இருக்குது. சரி போக அப்படியே பேசுகிறேன். ஹரியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். எத்தனை கிலோமீட்டர் எங்கிட்ட போய் நிற்கின்ற ஹரி. இப்போ உங்களுக்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுறதுனாலே வச்சுங்களா, உங்கள் மேலே தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதே இடத்துல நின்றுங்க. ஏன்னா நீங்கள் ஐயோ விட்டுட்டோமே அந்த பதட்டத்தில் நீங்கள் வண்டியை மூவ் பண்ண பார்ப்பீங்க. அப்படி மூவ் பண்ணவே கூடாது. அதுதான் மிகப்பெரிய தப்பே. அதனால தான் மக்களுக்கு வெறியாகிறது, கடுப்பாகிறது. விட்டடிச்சிட்டு கூட நாய் போகிறான் பாருன்னு துரத்தி வந்து அப்போ தான் அடிப்பாங்களே தவிர, உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் நீங்கள் நிப்பாட்டிடுங்க வண்டி. அதே இடத்துல நிப்பாட்டிட்டிங்கன்னு வச்சுக்கலாம், பேசி தீர்த்துக்கலாம். சரி ஆக்சிடென்ட்ன்றது அது பொது தான். நம்ம எப்பயுமே ஒரே மாட்டம் ஓட்ட முடியாது, ஒரே மாட்டம் நடக்காது. சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் மாறும். அதனால நீங்கள் தயவுசெய்து வண்டி ஓட்டுறப்ப பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. முடிஞ்ச அளவு ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். அதான் நான் சொன்ன மாட்டோம், தயவுசெய்து ஓடாதீங்க, அதே இடத்துல நின்றுங்க. அதான் இப்போ நீங்கள் தவறி இந்த ஓடினீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ தான் மிகப்பெரிய ப்ராப்ளமாகவே ஆகுறது. அப்பா ரோடு சூப்பராக இருக்குது இந்த ரோடு. நல்லதில் நான் அவ்வளோ ஸ்லோவாக இருந்தேன், அதனால தான் அந்த அண்ணனுக்கு எந்த அடியும் இல்லை. நல்லா நின்றுட்டு இருந்தாலும் சரட்டுன்னு வந்து உள்ளே விட்டுட்டாருங்க. அதான் அந்த மூட்டையில் என்ன இருக்குன்னு கேட்டாங்க. அதான் திங்ஸு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு போக சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம மேலே தப்பு இல்லை, தப்பு இருந்திருந்தாலும் நின்று இருந்துப்பேன். ஏன்னா தப்பு இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் நின்றுங்க அதே இடத்துல. ஹரி பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நிற்கிது பைத்தியம். அவ்வளோ ஸ்பீடாக போயிருக்கு பாருங்க. நான் எங்கே இருக்கேன் பாருங்க. அப்பா அம்மா எங்கடா புரியுங்க நீங்களா உட்காடி எவ்வளோ பேர் வா அங்கே இருக்க மேலே தூக்கி வச்சு அழைச்சிட்டு போயிட்டுருக்கு. அப்பா இது ஃபுல்லாகவே இங்கே ஃபுல்லாகவே குரங்குதாங்க. மலை ஏறுறோங்க நம்ம. அதான் என்னடா நம்ம மாற்றி ரூட்டில் வந்துட்டோம். இந்த பேருக்குண்ணா இந்த ரூட்டில் வந்துருக்கணும். நம்ம மலை ஏறிட்டு இருக்கோம். என்னடா வண்டி தம் ஆகுதுன்னு பார்க்குறேன், மலை ஏறிட்டு இருக்கோம். ஐயோ அப்பா நம்ம அந்த ரோட்டில் நேராக பைபாஸில் போயிருக்கணும். நம்ம தான் மாற்றி ரூட் வந்துட்டோம். மாற்றி வந்ததுனால எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு பாருங்க. ஆஹா செம்மையாக இருக்கே. ஐயோ யார் பண்ண ஐயோ சரிஞ்சு கொட்டிருக்கு மலை. ஐயோ இப்போதான் சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள மலை சரிஞ்சு கொட்டிருக்குங்க. ஆஹா யார் பண்ணலாம் இருக்குங்க இங்கே இருங்க. வா 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 ஸ்லோ சரணே. வளைக்க கூடாது, படுத்து வளைச்சின்னா படுத்துக்கிட்டே போயிடுவேன். சூப்பர். மாப்பிள்ள என்ன கதை ரோட்டில் நின்றுட்டு இருக்க. அப்பா கடவுளே. அவருக்கு பெருசாக அடி கிடையாது, இந்த மூஞ்சில் மட்டும் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு மூஞ்சில் மட்டும். மற்றபடி இப்போ பெருசாக இந்த அடியில் ஸ்லோவாக தாங்க, 2 பேருமே ஸ்லோவாக தான் வந்தோம். டக்குன்னு வந்து உள்ள விட்டுட்டார் வண்டிக்குள்ளே. அப்பா இருந்தாலும் மனசு ஒரு மட்டும் கஷ்டமாக தான் இருக்குது. வீடியோக்காக இப்படி போய் எப்பா மலை ஏறிட்டு இருக்காங்க. ஹரி மிஸ் பண்ணிட்டியா ஹரி? இங்கே பாரு தெரியுதா? அப்பா
ஹரி பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் மிஸ் பண்ணிட்டு அது பார்த்தீங்கன்னா நேராக பைபாஸில் புந்து விட்டு நம்ம ரூட்டு மாற்றி கட்டினதுனால நம்ம இப்போ மலை ஏறிட்டு இருக்கோம். செம ஃபீல். இங்கே அங்கே புளி கரடி எதுவும் வராமல் இருந்தால் சரி. ஆனால் இந்த சைடு எந்த ஒரு பைக்குமே போகாமல் இருக்குது. இது வரைக்கும் ஒரே ஒரு பைக் மட்டும் தான் பார்த்தேன். இங்கே பாரு ஃபுல்லாக மாப்பிள்ளையோட ராஜ்யம் இருக்குது இதெல்லாம். ஏய் வா. ஓய்யோ இங்கே பாருங்க கிளைமேட்டை. அடிச்சு மழை பேஞ்சிக்கிட்டு இருக்காங்கட்டலாம். அப்படியே தெரியுது மழை பெய்யுறது. போனேன்னா அவ்வளோதான் லாக்கு மாட்டிப்பேன். சரியான மழை. எல்லாம் கேமராலாம் அவுத்து வச்சுட்டு நான் நேராக நாக்பூர் போனோன்னா கண்டினியூ பண்ணுறேன். இங்கே இருங்க தெரியுதா மழை பெய்யுறது எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஃபேண்ட்டு விடாமல் டைட்ஸை மட்டும் போட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்கா. அதனால் ஃபேண்ட்டை சுட்டி இது உள்ளே வைக்க போகிறேன். நேராக நான் போயிட்டு நாக்பூரில் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மழை இருந்துச்சுன்னா மறுபடியும் கேமரா அவுத்து உள்ளே வைக்க முடியாது. அதனால் நாக்பூர் போயிட்டு சந்திப்போம். நான் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துவிட்டோம். செம்ம மழை ஃபுல்லாக ரஷ்ஷாக நனைஞ்சி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தான் கம்மி ப்ரைஸுக்கு எடுத்துருக்கோம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபா. இங்கே எல்லாத்தையும் காய போட்டுட்டோம். சரி ஃபேமிலி, இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல்லைக்கன் ஆள் வச்சுங்க. அப்போ தான் போடுற வீட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாக்பூர்லேருந்து சகார் போவோம். அப்படி இல்லைன்னா ஆமாம் சகாரா. மழை இப்படி பெஞ்சுன்னா வாய்ப்பே இல்லை. ஃபுல்லாக தொப்பையாக பேக்கிங்கு எல்லாமே நினைச்சிட்டு அதோட பெரிய சம்பவம்னா நாளைக்கு சொல்கிறேன். பாய்.